Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா very important theorem, class 10 very important theorem, repeated theorem பார்க்கலாம். Basic proportionality theorem or Thales theorem சொல்லுவாங்க. ஓகேவா? இது NCERT Maxல book page number 124 theorem 6.1ல இருக்கு. Statement. First question பார்க்கலாம். If a line is drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in distinct points, the other two sides are divided in the same ratio. Listen children, if a line is drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in distinct points. First நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஏபிசி. இஃப் ஏ லைன், ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த லைனை வந்து இது டி அண்ட் இது இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்தாச்சு. parallel to one side, BC க்கு parallel DE of a triangle to intersect the other two sides. So other two sides means இந்த இடத்துல என்னது A and B intersect ஆகுதா, இந்த பாயிண்டில் Dங்கிற பாயிண்டில் AB வந்து intersect ஆகுது. அதர் சைட் AC Eங்கிற பாயிண்டில் intersect ஆகுது. ஓகேவா? ஸோ distinct points பார்த்தீங்கன்னா D and E. The other two sides are divided into same ratio. அப்போ இந்த ரெண்டு சைடும் என்ன ஆகும்னா AB AC இந்த ரெண்டு சைடுமே நமக்கு சேம் ரேஷியோவாக இருக்கும் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே N, இது M. ஸோ பிஏ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரூஃப் போகலாம். ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேரம். ஃபஸ்ட்டு கிவன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசி DE parallel BC. DE parallel BC. Next, intersect the points. Intersect the points. Intersect point D and E. D in AB and E in AC. E எதில் இருக்குது ஏசியை இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா? கிவனில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வச்சு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னென்னா டு ப்ரூஃப் ஆர் டிவைடட் இன் தி சேம் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. நம்ம இதுதான் நமக்கு என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். நான் தேவையானதை ட்ரா பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாயின் பிஇ ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிடி ஜாயின் பண்ணியிருக்கேன். ட்ரா இஎன் பர்பெண்டிகுலர். இப்படி போட்டிருந்தா என்ன அர்த்தம், பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஏபி and DM perpendicular AC. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருந்தா perpendicular, இப்படி சிம்பிள் போட்டிருந்தா parallel. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் போகலாம். பாருங்கள், நான் இது 3 கேசஸ் தான் எடுத்துக்கிறேன். கேஸ் 1 சின்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ EN perpendicular to AB. பாருங்கள், இந்த EN இருக்கு இல்லையா, EN பார்த்தீங்கன்னா
ஏபிக்கு perpendicular. Therefore, so common altitude height is En. En is the height of triangle A, D, E and DBE. So left side என்ன பண்ணணும்னா இது நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு எகைன் கீழே பார்த்துக்கணும் பேரலல் சைடு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் டிபிஇ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிளோடைய பேசிக் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். So area of triangle formula half into b into h. Area of triangle ADE. So half into b into h. Half into. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AD தான் எடுத்திருக்கேன். சரியா? இதோடைய altitude height பார்த்தீங்கன்னா டயக்ராம் நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் வரும். அப்படி கிளாக் வைஸ் மாறும்போது நம்ம டயக்ராம் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்போ கீழே வந்து பேஸ் ஏடி ஆயிரும், இங்கே இஎன் இப்படி வந்துடும். ஸோ பேஸ் ஏடி ஹைட் நமக்கு இஎன். சேம் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிபிஇ நெக்ஸ்ட்டு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் சேம் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு. ஸோ டயக்ராம் இப்போ லிசன் பண்ணணும். டிபிஇ ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ டயக்ராம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாக் வைஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் மாறும். அப்போ மாறும்போது பேஸ் கீழே வந்துடும். ஸோ நம்ம லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு ஆல்டிடியூட் ஹைட் வந்து நமக்கு கீழே வந்துடும். சரியா? ஆஃப் இன்ட்டு dB into En. So area of triangle ADE divided by area of triangle DBE. நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு டிவைட் பண்ணால் தான் நமக்கு ரேஷியோ நமக்கு ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்காக நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப் இன்ட்டு AD இன்ட்டு EN divided by ஆஃப் இன்ட்டு DB into En. ஸோ கேன்சலேஷன் பண்ணால் EN கேன்சல் ஆகிடுது, ஆஃப் கேன்சல் ஆகிடுது. AD டிவைடட் பை DB. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் ஒன் கேஸ் 2 ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும், ட்ரையாங்கிள் ADE நெக்ஸ்ட்டு டிஇசி. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் டைலாக் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி தான். கேஸ் 1ல் நம்ம என்ன எழுதணுமோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். டிஎம் பர்பண்டிகுலர் டு ஏசி. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் டிஎம் இஸ் தி ஹைட் ஆஃப் triangle ADE and DEC. Triangle DEC. Okay va? So same procedure. Area of triangle ADE. Okay va? So diagram listen பண்ணிக்கோங்க. ADE இது clockwise triangle. Okay va? So half into AE into DM. நீங்கள் டயக்ராம் போடும்போது இது கிளாக் வைஸ் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ பேஸ் இருக்கிற மாதிரியே தான் நமக்கு இருக்கும். இங்கே நமக்கு எம். ஓகேவா? ஆஃப் இன்ட்டு ஏயு இன்ட்டு டிஎம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇசி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு EC into DM. ஸோ டயக்ராம் பாருங்கள், நமக்கு ஆஃப் இன்ட்டு B into H. ஸோ டயக்ராம் இந்த இடத்துல நமக்கு DEC
அப்படிங்கும்போது நமக்கு இது ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணும்போது கிளாக் வைஸாக நமக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ரொட்டேட் ஆகும்போது கிளாக் வைஸ் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பேஸ் கீழே வந்துடும், ஆல்டிடியூட் வந்து மேலே போயிடும். சரியா? எக்ஸ்டெண்ட் பண்ணுற போகிறோம். அப்போ இங்கே டிஎம் ஆகிடும். ஸோ டயக்ராம் எப்படி நமக்கு வரும்? ஏடிஇசி இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆஃப் இன்ட்டு இசி இன்ட்டு டிஎம். ஸோ என்ன பண்ண போகிறேன்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ டிவைடட் பை ஏரியா ஆஃப் triangle DEC equal to half into AE into DM divided by half into EC into DM. So cancellation பண்ணுங்க. remaining நமக்கு AE by EC தான் கிடைக்க போகுது. equation number 2. So case 3 பார்த்தீங்கன்னா very simple. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடு எடுத்தாச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா பேரலல் சைடு எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ பேரலல் சைடு எடுக்கும்போது ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் டிஇபி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇசி have same base. Okay, same base. DE parallel BC. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் டிஇபியும் ட்ரையாங்கிள் டிஇசியும் சேம் பேஸ் தான். எதுக்கு இடையில நமக்கு பிட்வீன் டிஇ parallel பிசி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சேம் DEB ஈக்குவல் டு, நான் தான் சேம்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டையுமே ஈக்குவலேஷன் பண்ண போகிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEC. ஸோ we take reciprocal on both sides. ஸோ போத் சைட்ஸ் போது நமக்கு எப்படி வரும்? 1 by ஏரியா ஆஃப் triangle DEB equal to 1 divided by area of triangle DEC. ஸோ நான் எதுக்கு இப்படி கொண்டுட்டு வரேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரேஷியோ நமக்கு சேம்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது AD by DB equal to AE by EC நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு we consider multiplying area of triangle ADE. எடுத்தாச்சு. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE divided by area of triangle DEB equal to area of triangle ADE divided by area of ARனா ஷார்ட் ஃபார்மில் ஏரியான்னு அர்த்தம். ஓகேவா? ட்ரையாங்கிள் DEC. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADB டிவைட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE டிவைட் பை ரெண்டு பக்கமும் என்ன பண்ணியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டிவைடட்டில் நமக்கு சேம் ரேடியஸ், அதாவது சேம் ட்ரையாங்கிளை ஈக்குவல் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ 1 and 2 ஈக்குவேஷன்லேருந்து AD by DB equal to AE divided by EC. Hence the proof. Thank you, children.